ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 30/7/22 मीठे बच्चे, इस पुरानी दुनिया पुराने शरीर में कोई मजा नहीं है, इसलिए इससे जीते जी मरकर बाबा का बन जाओ, सच्चे परवाने बनो. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் பழைய சரீரத்தில் எந்தவிதமான மகிழ்ச்சியோ ஆனந்தமோ கிடையாது. ஆகையால் இந்த பழைய சரீரம் பழைய உலகத்துல வாழ்ந்து கொண்டே இறந்தவராகி பாபாவுடையவராக ஆகிடுங்க. உண்மையான விட்டில் பூச்சி ஆகுங்கள். பிரஸ்ன, சங்கம் யுகா ஃபேஷன் கவுன்சா ஹை? கேள்வி, சங்கம் யுகத்தினுடைய ஃபேஷன் எப்பேற்பட்டது? संगम युगத்துல என்ன ஒரு फैशन இருக்கு? इस संगम पर ही तुम बच्चे यहाँ बैठे बैठे अपने ससुर घर वैकुंठ का सैर करते आते हो. ये संगम का ही फैशन है. பாபா சொல்றாங்க, இந்த சங்கம் யுகத்துல தான் குழந்தைகள் இங்கே அமர்ந்து கொண்டே வைகுண்டமாகிய மாமியார் வீட்டை சுற்றி வர்றீங்க. இது சங்கம் யுகத்துல மட்டும்தான் நடக்கும். இது சங்கம் யுகத்தினுடைய ஒரு ஃபேஷன், நாகரிகம். சூக்ஷ்ம வதன் கா ராஸ் பி அபி குல்தா ஹை. சூக்ஷ்ம வதனத்துடைய ரகசியம் கூட இப்பொழுதுதான் திறக்கப்படுகிறது. சங்கம் யுகத்துல நம்ம வீட்டில் அமர்ந்து கொண்டே பழைய உலகத்துல இருந்துட்டு சங்கம் யுகத்துல வந்து மாமியார் வீடாகிய வைகுண்டத்தை நம்ம சுத்தி வர்றோம். அதே போல ரெண்டாவது விஷயம், சூக்ஷ்ம வதனத்தை பற்றிய ரகசியம் இப்பொழுதுதான் நமக்கு தெரியப்படுகிறது. प्रश्न, किस विधि से करीबी व दुखों को सहज ही भूल सकते हो? கேள்வி, எந்த ஒரு விதியினால் ஏழ்மை மற்றும் துக்கத்தை சகஜமாக மறக்க முடியும்? எந்த ஒரு விதிப்படி இருக்கும் பொழுது ஏழ்மை நிலையும் துக்கத்தை நாம சகஜமாக மறக்க முடியும்? उत्तर, अशरीरी बनने का अभ्यास करो तो करीबी व दुख सब भूल जाएंगे. करीब बच्चों के पास ही बाबा आते हैं साहूहार बनाने. करीब बच्चे ही बाबा की गोद लेते हैं. பாபா சொல்றாங்க, அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்க. அப்போ ஏழ்மை மற்றும் துக்கம் அனைத்தையும் மறந்து போயிடலாம். ஏழை குழந்தைகள் தான் பாபா கிட்ட வந்திருக்கிறாங்க. எதற்காக? செல்வந்தர் ஆகுவதற்காக. ஏழை குழந்தைகளை தான் பாபா கூட தத்தெடுத்திருக்கிறார். இப்போ பாபா என்ன அதற்கான விதி சொல்லியிருக்கிறாங்க? அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்கள். கீத் மெஹஃபில் மே ஜல் உட்டி ஷமா. மாபெரும் சபையில் ஜோதி எழுந்தது. ஓம் சாந்தி. आत्माओं के प्रीत बनती है अपने पारलौकिक बाप परमपिता परमात्मा से. जानते हैं பாபா हमको यहाँ से ले जाएंगे. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. ஆத்மாவுக்கு அன்புங்கிறது உருவாயிருக்கிறது. யார்கிட்ட நம்முடைய அன்பு இருக்கிறது? பரலோகிக்க பாபா பரம்பிதா பரமாத்மாவிட நமக்கு அன்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம், பாபா நம்மை இங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுவார். किसकी आत्मा शरीर छोड़ जाने लगती है तो मेहनत करते हैं. जैसे सावित्री सत्यवान की कहानी बताते हैं, उनकी आत्मा के पिछाड़ी कितना लड़क पड़ी है कि फिर शरीर में आ जाएं, परंतु उनमें ज्ञान तो था नहीं. பாபா சொல்றார், ஒரு ஆத்மா சரீரத்தை விடும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுது. கதை கூட காட்டியிருக்காங்க இல்லையா, சத்தியவான் சாவித்திரனுடைய கதை. அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சு. ஆனா போன ஆத்மா பின்னாடி அவங்க எவ்வளோ கடந்தாங்க. அந்த ஆத்மாவை திரும்ப சரீரத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சாவித்திரி என்ன பண்ணாங்க? போராடினாங்க இல்லையா. பாபா சொல்றாரு, அவங்க கிட்ட ஞானம் கிடையாது. तुम्हारे में ज्ञान है. हम हरे की प्रीत भी हैं उस परम पिता परमात्मा से. प्रीत क्यों बनी है? பாபா சொல்றாரு, உங்ககிட்ட ஞானம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்கும் பரம்பிதா பரமாத்மா மேல அன்பு இருக்கிறது. நாம ஏன் பாபா மேல அன்பு வச்சிருக்கிறோம்? எதற்காக நம்முடைய அன்பு பாபா மேல இருக்கிறது? பாபா சொல்றாங்க, மர் ஜானே கேலியே,
இறந்து போறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், பாபா கிட்ட அன்பு வச்சிருக்கோம். பாபா ஆரம்பத்திலே சொன்னாங்க இல்லையா, ஆத்மாவுக்கு பரமாத்மா மேல அன்பு வந்துருச்சு. எதற்காக அன்பு? பாபா வந்திருக்கிறதே நம்மை கூட்டிட்டு போறதுக்காக. பாபா நான் உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, நமக்கு அவர் மேல அன்பு வந்துருச்சு. ஏ பிரித்திவி பகுத் அச்சி ஹே பாபா கி. பாபா மேல வச்சிருக்கூடிய இந்த அன்பு எவ்வளவு நல்லா இருக்கிறது பாருங்க. ஆத்மாயே आधा कल्प भक्ति मार्ग में टोकर खाती है कि हम अपने शांतिधाम घर में जाएं। है भी बराबर बाबा भी कहते हैं अशरीरी बनो मर जाओ. நம்ம ஆத்மாக்கள் அரை கல்பமாக பக்தி மார்க்கத்துல ஏமாந்து போயிட்டோம், நிறைய செய்தோம். எதற்காக? சாந்தி தான் போகணும், சாந்தி தான் வீட்டுக்கு போகணும் என்பதற்காக நிறைய செய்து செய்து ஏமாந்தாச்சு பக்தி மார்க்கத்துல. இப்போ பாபா சொல்றார், அஷரீரியாக ஆகுங்கள், அதாவது இறந்து விடுங்கள். आत्मा शरीर से अलग हो जाती है तो उसको मर जाना कहा जाता है. बाबा समझाते हैं, बच्चे इस दुनिया अथवा इस बंधन से मर जाओ, अर्थात मेरा बन जाओ. ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபடுறதா என்ன சொல்லப்படுது? மரணம் என்று சொல்லப்படுது. பாபா புரிய வைக்கிறார், ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபடுறத மரணம் சொல்லப்படுது. ஆகையினால பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, இந்த உலகம், அதாவது இந்த பந்தனங்கள், பழைய உலகம், பழைய சரீரம், இந்த பந்தனங்கள்ல இருந்து இறந்து போயிடுங்க, அதாவது என்னுடையவராக ஆகிவிடுங்கள். ये पुरानी दुनिया पुरानी शरीर में कोई मजा नहीं, ये तो बहुत चीची दुनिया है, बराबर रौरव नरक है. तुम बच्चों को कहते हैं आप मेरा बन जाओ. பாபா சொல்றாரு, இந்த பழைய உலகம், பழைய சரீரத்துல எந்த ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடையாது, மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது, மசாவே இல்லை இந்த பழைய உலகத்துல, பழைய சரீரத்துல. இந்த உலகம் ரொம்ப சீச்சியான உலகம் ஆயிடுச்சு, அதாவது நல்ல ஒரு கொடூரமான நரகமாக இருக்குது. ஆகையினால பாபா குழந்தைகளுக்கு சொல்றார், குழந்தைகளே என்னுடையவராக ஆகிவிடுங்கள். மே ஆயா ஹூ சுக்குதாம் में ले जाने, जहाँ दुख का नाम नहीं रखता है, इसलिए इस समा पर खुशी से परवाने बन जाओ. परवाने खुशी से आते हैं ना तौड़ तौड़ कर. பாபா சொல்றார், நான் வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறார்? சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக. அந்த சுகதாம், பாபா அழைத்து செல்லக்கூடிய அந்த சுகதாம் எப்பேற்பட்ட தாம்? துக்கம் என்ற பெயர் கூட, வார்த்தை கூட அங்க பயன்படுத்தவே மாட்டோம். அப்பேற்பட்ட உலகத்துக்கு பாபா அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கார். ஆகையினால நம்ம என்ன பண்ணோம், அந்த மகா ஜோதி கிட்ட குஷி குஷியாக விட்டில் பூச்சியாக ஆகி பலியாயிடணும். பாருங்க, விட்டில் பூச்சி பறந்து வரும் வேகமா, லைட் அந்த ஒளியை பார்த்த உடனே என்ன ஆயிடும், அதுல டப்புன்னு விழுந்துரும். कोई ऐसे पदक होते हैं जो दिस जलती है तो जन्मते हैं, பத்தி बुझती है तो मर जाते हैं. பாபா சில விட்டில் பூச்சிகள் அப்படி இருக்கும், ஜோதி ஏத்துனாதான் அதனுடைய ஜென்மாவே ஏற்படும், ஜோதி அணைஞ்சு போயிடுச்சுன்னா இறந்து போயிடும். தீபாவளியில இப்படி நிறைய பூச்சிகள் பல பல கலர்ஸ்ல இருக்கும். பத்தி பர் ஃபிதா होते हैं, பத்தி गई और ये मरे, अब ये तो बड़ी क्षमा है. பாபா சொல்றாங்க, அந்த ஜென்மா, அந்த பூச்சி விளக்கு ஏற்றும் போதுதான் பிறக்கும், அந்த விளக்க அணைச்சோடனே இறந்து போயிடும். பாபா சொல்றாங்க, பாருங்க பாபா எப்பேற்பட்ட ஜோதியாக நம்ம கிடைச்சிருக்கிறார். பாபா கூட சொல்றார், நீங்க கூட விட்டில் பூச்சிகள் போல என்கிட்ட பலியாயிடுங்க, என்னுடையவராக ஆகிடுங்க. தும் தோ சைத்தன்ய மனுஷ்ய ஹோ, जो भी देह के बंधन हैं जीते जी छोड़ दो, अपने को आत्मा समझ मेरे साथ योग लगाओ. பாபா சொல்ல, நீங்க சைத்தன்யமான மனிதர்கள், ஆனாலும் கூட தேக பந்தனத்துல இருக்கீங்க, வாழ்ந்து கொண்டே அதெல்லாம் விட்டுடுங்க. தேக பந்தன், பழைய சரீரம், பழைய உலகத்தை வாழ்ந்து கொண்டே விட்டுடுங்க. தன்னை ஆத்மா என்று புரிந்து என்கிட்ட தொடர்பு வைங்க. खुशी में रहो तो इस शरीर का बांध छूट जाएगा.
हम आत्मा इस दुनिया को छोड़कर अपने घर जाती हैं. பாபா சொல்றார், குஷியா இருங்க, நான் சரீர உணர்வுகள்ல இருந்து விடுபட்டுடுங்க. நான் ஆத்மா இந்த பழைய உலகத்தை விட்டுவிட்டு என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த உலகம் எந்த வேலைக்கும் ஆகாதாயிடுச்சு. இந்த உலகம் எதற்கும் பிரயோஜனம் கிடையாது. இஸ்ஸே தில் நஹி லகாவோ, இந்த உலகத்தின் மீது, எந்த வேலைக்கும் ஆகாத இந்த உலகத்தின் மீது உள்ளத்தை ஈடுபடுத்தாதீங்க. இஸ் துனியாமே பஹுத் கரீப் है, करीब ही दुख होते हैं. பாபா कहते हैं बच्चे आप अशरीरी बनो. பாபா சொல்ற, இந்த உலகத்துல நிறைய ஏழ்மை நிலை இருக்கு, ஏழைகள் நிறைய இருக்கிறாங்க, ஏழைகள் தான் துக்கி ஆகிறாங்க. பாபா சொல்றார், குழந்தைகளே இப்பொழுது अशरीरिயாக ஆகுங்கள். हम आत्मा वहाँ शांति धाम में रहने वाली हैं. अभी तो उस शांति धाम में कोई जा नहीं सकते जब तक पवित्र नहीं बने. நம்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான். ஆனா தூய்மை ஆகாத வரைக்கும் அந்த சாந்தி தாம வீட்டுக்கு நம்ம இப்போ போக முடியாது. ஏன்னா ஆத்மாக்கள் வரும்போது தூய்மையான ஆத்மாக்களாக தான் வந்தோம். எப்படி வந்தோமோ அப்படிதானே போக முடியும். இப்போ பவித்திரம் ஆகாத வரைக்கும் மேல போக முடியாது. इस समय सभी के पंख टूटे हुए हैं. सबसे जास्ती पंख उनके टूटे हुए हैं जो अपने को भगवान मान बैठे हैं. तो वो ले कहाँ जाएंगे. பாபா சொல்றார், இந்த நேரத்துல அனைத்து ஆத்மாக்களினுடைய சிறகுகளும் கட்டாயிடுச்சு, துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனா அனைவரையும் விட அதிகமான சிறகு யாருக்கு கட்டாயிருக்குன்னா, யார் தன்னை பகவான்னு புரிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, நான் தான் பகவான் அப்படின்னு யார் சொல்லிக்கிறாங்களோ அவங்களுடைய சிறகு தான் என்ன ஆயிடுச்சு, அதிகமா கட்டாயிடுச்சு. அப்போ அவங்க எங்க கூட்டிட்டு போக முடியும்? அவங்களாலேயே பறந்து போறதுக்கு அவங்களுக்கே சிறகு கிடையாது. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, தன்னைத்தானே பகவான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களே போக முடியாதுன்னா உங்களுக்கு எப்படி சத்கதியை கொடுக்க முடியும்? इसलिए भगवान ने कहा है कि इन साधुओं का भी मुझे उतार करना है. ஆகையினாலதான் பாபா சொல்றார், இந்த சாது சந்நியாசிகள் யாரெல்லாம் தன்னை பகவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகான்கள் சாதுக்கள், அவங்களையும் கூட நான் தான் சீர்திருத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. सिर्फ वो समझते हैं कृष्ण भगवान वाच, परंतु है शिव भगवान वाच. शिव है ही अशरीरी. மனிதர்கள் சாதுக்கள் அது மட்டும் தான் புரிஞ்சிட்டு இருக்காங்களாம், கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது சிவ் பகவானுடைய மகாவாக்கியம். शिव बाबा याரு अशरीरिயாக இருக்கிறார். तो जरूर प्रजापिता ब्रह्मा के मुख से ही समझाएंगे. मनुष्य की रचना प्रजापिता ब्रह्मा से होती है. அப்போ அஷரீரியாக இருக்கக்கூடிய சிவ பாபா பிரஜாபிதா பிரம்மாவனுடைய வாய் மூலமாகத்தான் புரிய வைப்பார். மனிதர்களுடைய படைப்பு என்பது பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஏற்படுது என்று எல்லாரும் ஏத்துட்டு இருக்கிறாங்க. பிரம்மா தான் படைச்சாரு மனிதர்களை என்று எல்லாரும் ஏத்துட்டு இருக்கிறாங்க. कोई से भी पूछो उनको महसूस हो कि बरोबर बाबा बच्चों को किस लिए रचते हैं. பாபா சொல்றார், நீங்க யார்கிட்ட வேண்டுமானாலும் கேளுங்க, அவங்களுக்கு உணர வைக்கணும். யார்கிட்டனாலும் கேட்கணும், கேட்டு உணர வைக்கணும். ஒரு தந்தை குழந்தைகளை எதற்காக படைக்கிறாரு என்பதை உணர வைக்கணும். தந்தை படைக்கிறார் அப்படின்னா ஆஸ்தி கொடுப்பதற்காக, தனக்கு ஒரு வாரிசு வேணும், தன்னுடைய சொத்தெல்லாம் ராஜ்ய பண்ணணுங்கிறதுக்காகத்தான் தந்தை என்ன பண்றார், படைக்கிறாரு. ब्रह्मा द्वारा ब्राह्मणों को रचा है. तुम जानते हो बाबा हमें पढ़ाते हैं, राजयोग सिखलाते हैं, स्वर्ग का मालिक बनाने के लिए बाबा आते हैं दुनिया को बदलने. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஸ்வர்க்கத்தினுடைய எஜமானனாக ஆக்குவதற்காக. இப்போ பாபா வந்திருக்கிறதே உலகத்தை மாற்றுவதற்காக, நரகத்தை स्वर्गமாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். मनुष्य सृष्टि को दैवी दृष्टि बनाने वही सुख देने आएंगे ना. बल यहाँ मनुष्य पदम पदी हैं, महल माड़ियां हैं, परंतु तुम जो पढ़ाई पढ़ते हो उससे तुम बड़ा
ऊंच पद पाते हो। பாபா வந்திருக்கிறது எதற்காக? உலகத்தை மாற்றுவதற்காக, நரகத்தை ஸ்வர்க்கமாக்குவதற்காக, மனித சிருஷ்டியை தெய்வீக சிருஷ்டியாக மாற்றுவதற்காக, அவர் சுகத்தை கொடுப்பதற்காக வரணும் இல்லையா? பாபா சொல்றாரு, இந்த உலகத்துல மனிதர்கள் பல கோடி மில்லியன் பில்லியனர்லாம் இருக்கிறாங்க, அரண்மனைகள் மாடிகள்லாம் இருக்கிறது. ஆனாலும் நாம இப்ப என்ன படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம், இந்த படிப்பின் மூலமாக மிகவும் உயர்ந்த பதவியை அடையக்கூடியவங்களாக இருக்கிறோம். जिस्मानी पढ़ाई वाले समझेंगे हम बैरिस्टर बनते हैं, हम IAS बनते हैं। तुम्हारी बुद्धि में है हमको शिव बाबा पढ़ाते हैं विश्व का मालिक बनाने के लिए। தேக ரீதியான படிப்பை படிக்கக்கூடியவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க, நாம பேரிஸ்டர் ஆவோம், IAS ஆகுவோன்னு. ஆனா நம்மளும் படிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய புத்தியில என்ன இருக்கிறது? உலகாய படிப்பு படிக்கிறவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப நாமளும் படிச்சுட்டு இருக்கோம், சிவபாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய புத்தியில என்ன இருக்கணும்? நாம என்ன ஆவோன்னு இருக்கணும்? விஸ்வத்தினுடைய எஜமானனாக ஆகுவேன். कितना ऊंचते ऊंच पद है, सो भी 21 जन्म कभी रोगी नहीं बनते, अकाले मृत्यु नहीं होते, परंतु किसकी? பாபா சொல்றாங்க, எவ்வளோ உயர்ந்த பதவி பாருங்க. உலகத்துல எவ்வளோ பல கோடி செல்வந்தர்களா இருக்கட்டும், மாளிகைகளா இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், ஆனா அவங்கள விட உயர்ந்த பதவி அடையக்கூடியவங்க நாம. எவ்வளோ உயர்ந்த படிப்பை நாம படிச்சுட்டு இருக்கிறோம். விஸ்வத்தினுடைய எஜமான் ஆகுவதற்காக 21 ஜென்மா ஒருபோதும் நோயாளி ஆகவே மாட்டோம். அந்த அளவுக்கு உயர்ந்த படிப்பு. அகால மரணமும் நமக்கு ஏற்படாது. ஆனா அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி யாருக்கு கிடைக்கும்? जो परवाने बाप को अपना बनाते हैं, बाबा की खोद लेते हैं। எந்த ஒரு விட்டில் பூச்சி பாபாவை தன்னுடையவராக ஆக்கிவிட்டது, பாபாவுடைய அடாப்ஷன், பாபாவுடைய தத்தெடுப்பில் வந்துவிட்ட குழந்தைகள், அவங்க தான் என்னாக முடியும்? அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைய முடியும். யாருன்னு சொல்றார் பாபா? யாரு வீட்டில் பூச்சியாக ஆகி பாபாவை தன்னுடையவராக ஆக்கிக்கிட்டாங்க, பாபாவுடைய மடியில வளர்ப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள். சாஹார் தோ கரீப் கி கோத் நஹி லேங்கே, கரீப் கே பச்சே சாஹார் கி கோத் லேங்கே. செல்வந்தர்கள் ஒரு ஏழை கிட்ட ஏழை கிட்ட போய் இருக்க மாட்டாங்க. ஏழைகளை தான் என்ன பண்ணுவாங்க? செல்வந்தர்கள் தத்தெடுப்பாங்க. ஏழைகள் செல்வந்தர் வீட்டு குழந்தைய தத்தெடுக்க மாட்டாங்க. பாருங்க, பாபா சொல்றாரு, நீங்க பாருங்க, முற்றிலும் ஏழையாக இருக்கிறீங்க. तुम जानते हो ये महल माड़िया आदि सब खत्म हो जाएंगे, मिट्टी में मिल जाएगी, हम ही विश्व के मालिक बनने वाले हैं, मालिक थे अभी नहीं, फिर मालिक बनेंगे. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்னெல்லாம் உலகத்துல மாளிகைகள் அரண்மனைகள் இருந்தாலும் கூட அனைத்தும் அழியக்கூடியதாக இருக்கிறது, மண்ணோடு மண்ணாக போயிடும். ஆனா நாம விஸ்வத்தினுடைய எஜமானன் ஆகக்கூடியவங்க. பாபா சொல்றாங்க, எஜமானர்களாகத்தான் இருந்தீங்க, இப்பொழுது கிடையாது, மீண்டும் எஜமானனாக ஆகிடுவீங்க. சாரி சிருஷ்டிகா மாலிக் और कोई बनते नहीं. முழு உலகத்திற்கும் எஜமானனாக வேற யாரும் ஆகவே முடியாது. तुम सारे विश्व के मालिक बनते हो 21 जन्म के लिए, सुख तो सबके लिए, यहाँ तो छोटी आयु वाले ही मर जाते हैं. பாபா சொல்றார், முழு உலகத்திற்கும் எஜமான் ஆகிறீங்க, அதுவும் 21 ஜென்மத்திற்கு எஜமான். 21 ஜென்மா சுகம் என்பது எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா பாருங்க, இந்த உலகத்துல சின்ன வயசுலயே இறந்து போயிடுறாங்க. बहुत ऐसे भी होते हैं जो राजा के पास जन्म लेते ही मर पड़ते हैं, राजा जैसा जन्म लेने तक ही मिली है. अभी तुम बच्चे जानते हो यहाँ हम बैठे हैं बेहद बाबा के आगे. இன்னைக்கு உலகத்துல சில ஆத்மாக்கள் அப்படி இருக்கிறாங்க, ராஜா கிட்ட ஜென்மா எடுத்து ஒரு நல்ல ராஜா வீட்டுல பிறந்த உடனே பிறந்து இறந்து போயிடுது அந்த குழந்தை. அப்போ அந்த ஆத்மாவனுடைய நிலை எப்படி இருக்கு? ராஜா வீட்டுல ஜென்மா எடுக்கிற வரைக்கும் தான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு நிலை கிடைச்சிருக்கிறது. ஆனா நம்ம இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கோம்,
நாம எங்க உட்கார்ந்துருக்கோம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோம். आत्मा शरीर धारण कर पाठ बजाती रखती है। अभी जानते हैं हमारी आत्मा का बाबा आया हुआ है। நம்ம ஆத்மாக்கள் சரீரத்தை எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறோம். நாம இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஆத்மாவாகிய என்னுடைய தந்தை வந்து விட்டார். पुरानी बंधन से छुड़ाए, नए संबंध में जुड़ाने के लिए बराबर तुम सूक्ष्म वदन वैकुंठ आदि में जाते हो, मिलते जुलते हो, तुम्हारा कनेक्शन हो गया बेहद का। பழைய பந்தனங்கள்லேருந்து விடுபட வைத்து புது சம்பந்தத்துல இணைக்கிறதுக்காக நம்ம ஆத்மாக்களினுடைய தந்தை வந்து விட்டார். பாபா சொல்றாங்க, நீங்க சங்கம் யுகத்துல அமர்ந்து கொண்டே சூக்ஷ்மோதன் வைகுண்டம் எல்லா இடத்துக்கும் போறீங்க, சந்திக்கிறீங்க. உங்களுடைய கனெக்ஷன் இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லைக்கு அப்பாற்பட்டவரோட ஆகிடுச்சு. எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவரோட இணைக்கப்பட்டு விட்டது. ये कैसा अच्छा फैशन हो गया, अपने ससुर घर जा सकते हो। மீரா காபி வைகுண்ட சசுர் கர்த்தானா. பாபா சொல்றா, பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்ன ஃபேஷன்? சூக்ஷ்மம் போறது, வைகுண்டம் போறது, அங்க இருக்க ஆத்மாக்களோட சந்திக்கிறது. இந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடர்பை உருவாக்கி இருக்கிறோம். இது சங்கமிகத்தினுடைய ஃபேஷன். பாபா சொல்றார், அதாவது நீங்க தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போக முடியும். மாமியார் வீடுனா பாபா அதை சொல்றாங்க சுகதாம், வைகுண்டம். மீரா கூட வைகுண்டத்தை தான் தன்னுடைய மாமியார் வீடா நினைச்சிட்டு இருந்தாங்க. சக்தி தி ससुर வைகுண்ட जाइन, ये ससुर घर नहीं, ये तो बिल्कुल करीब है, कुछ भी तुम्हारे पास नहीं. மீரா கூட விரும்பினாங்க வைகுண்டம் போகணும். பாபா சொல்றார், இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரம் நம்முடைய சசுர்கர் கிடையாது, மாமியார் வீடு கிடையாது, வைகுண்டம் கிடையாது. இப்பொழுது நாம முற்றிலும் ஏழையாக இருக்கிறோம். பாபா சொல்றார், உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. பாரத் ஹமாரா பஹுத் ஊஞ்ச் தேஸ் है, सोने का भारत था अब नहीं, जब तक उसकी महिमा करते हैं. பாரதம் நம்முடைய உயர்ந்த தேசம், மிக உயர்ந்த தேசம், தங்கமான பாரதமாக இருந்தது. ஆனா இப்பொழுது கிடையாது. பாரதத்திற்கு நிறைய புகழ் இருக்கு, தங்கமான பாரதத்துக்கு தான் புகழ் இருக்கு. ஆனா அந்த தங்கமான பொன்னான பாரதம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பாரதத்தினுடைய நிலைமை பாருங்க. ஜேவர் ஆதி சப் லேத்தே லேத்தே ஹே, பிச்சாரே சிப்பாக்க ரக்தே ஹே, கஹா டாக்கு ना लूट जाएं, वहां तो बेशुमार सोना होगा, निशानियां भी लगी हुई है, सोमनाथ के मंदिर में भी निशानियां हैं. பாபா சொல்றார், அப்படி பொன்னான பாரதமா இருந்தது. ஆனா அந்த பொன் நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பாபா சொல்றார், எடுத்துட்டு போனவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. எங்கேயும் கொள்ளக்காரவங்க வந்து எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. சத்தியுகத்துல அளவிட முடியாத தங்கங்கள் இருந்தது. அதனுடைய அடையாளங்கள் கூட இந்த உலகத்துல இருக்கிறது. சோமநாத் கோவில் பாருங்க, பொன்னான பாரதம் இருந்ததற்கான அடையாளம் சோமநாத் கோவில். मनिया आदि खबरों में मुसलमानों ने जाकर लगा दी, अंग्रेजे लोग तो भी ले गई, निशानियां लगी हुई. முஸ்லிம்ஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்களா? அந்த வைடூரியங்கள், மணிகள், முத்துக்கள் எல்லாத்தையும் சமாதிகள்ல பதிச்சுட்டாங்க. ஆங்கிலேயர்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் அடையாள நினைவார்த்த சின்னங்கள்லாம் இருக்கிறது. தோ பாரத் கித்னா சாவுகார் தா. அப்ப பாருங்க, சோமநாத் கோவில் கட்டப்பட்டிருக்கு, முஸ்லிம்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஆங்கிலேயர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இந்த பாரதம் எவ்வளவு செல்வந்த பூமியாக இருந்தது. அப் தேக்கோ பாரத் கா கியா ஹால் है, तुम बच्चे जानते हो बेहद के बने स्वर्ग का मालिक बने, பாபா ஆயா ஹுவா ஹே. ஆனா இப்ப பாருங்க, அந்த பொன்னான பாரதம் இப்போ பாரதத்தினுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கே தெரியும் இல்லையா? பாபாவுடையவராக ஆகியிருக்கோம். மீண்டும் அப்பேற்பட்ட பாரதத்திற்கு, ஸ்வர்க்கத்திற்கு எஜமான் ஆகுவதற்காக பாபா வந்திருக்கின்றார். ஏற்கனவே வந்திருந்தார், இப்போ மீண்டும் வந்திருக்கிறார். शिवरात्रि मनाते हैं, आप रात्रि कृष्ण की भी कहते हैं, शिव की रात्रि भी कहते हैं, है जरा फर्क है. சிவராத்திரி கொண்டாடப்படுது, ஆனா கிருஷ்ணரையும் ராத்திரின்னு தான் சொல்றாங்க. சிவனுக்கு ராத்திரின்னு சொல்லலாம்,
ஆனா கிருஷ்ணருக்கு ராத்திரி என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? बच्चे जानते हैं कृष्ण का जन्म तो दिन में हो व रात में हो, इसमें रखा ही क्या? रात्रि कृष्ण की मानना वास्तव में रॉन्ग है, रात्रि है शिव की. பாபா சொல்றார், கிருஷ்ணர் பிறக்கிறது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி, அதுல என்ன இருக்கிறது? ஆனா கிருஷ்ணர் பிறந்தது ராத்திரி நேரம் என்று சொல்லி கொண்டாடுவது உண்மையிலேயே ராங்கான விஷயம். शिव बाबा का रात्रिन சொல்லணும். परंतु ये है बेहद की बात और है भी शिव भगवान वाच. उनको शिव को बोल कृष्ण की रात्रि लिख दी. ஆனா இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லைக்குட்பட்ட டெய்லி வரக்கூடிய இரவு பகலுக்கான விஷயம் கிடையாது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு பகலுக்கான விஷயம். சிவ் பாபா வந்திருக்கின்றார் எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு நேரத்துல. சிவ் பகவானுடைய மகாவாக்கியம். ஆனா இதை தவறுதலா கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம் சொல்லிட்டாங்க. கிருஷ்ணரையும் ராத்திரியில பிறந்தான்னு காமிச்சிருக்கிறாங்க. எப்போ இரவு முழுமை அடைகிறதோ அப்பதான் பகல் என்பது ஆரம்பமாகும். எப்போ இரவு முழுமை அடைகிறதோ அப்பதான் பகல் உருவாகிறது. பாபா ஆத்தே ஹி ஹே பேஹத் கா தின் பனானே. பாபா வந்திருக்கின்றார் எல்லைக்கு பார்ப்பட்ட பகலை உருவாக்குவதற்காக. பிரம்மா கா தின் பிரம்மா கி ராத். பிரம்மா கஹா சே ஆயா. பாபா வந்திருக்கிறார் எல்லைக்கு பார்ப்பட்ட பகலை உருவாக்குவதற்காக. பிரம்மாவனுடைய பகல் பிரம்மாவனுடைய இரவுன்னு சொல்லப்படுது. ब्रह्मा எங்கிருந்து வந்தார்? गर्भ से तो नहीं निकला. ब्रह्मा के माँ बाप कौन है? कितनी विचित्र बात है. பிரம்மா வந்திருக்கார் ஆனா எங்கிருந்து வந்தார்? அவர் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கல. பிரம்மாவனுடைய தாய் தந்தை யாரு? இதுதான் விசித்திரமான விஷயம். பாபா அடாப்ட் கர்த்தே ஹே. சிவ பாபா வந்து என்ன பண்றார்? நேரடியாக பிரம்மாவை தத்தெடுக்கின்றார். இன்கோ மாபி பனாத்தே ஹே, बच्चा भी बनाते हैं. माँ ही अडेप्ट करते हैं, इसलिए गाया जाता है तुम माता पिता हम सब आत्माएं आपके बच्चे हैं. शिव बाबा பிரம்மாவை தத்தெடுக்கின்றார். அவரை தாயாகவும் ஆக்குறார், குழந்தையாகவும் ஆக்கிக்கிறார். தாய் மூலமாக தானே தத்தெடுக்கப்படுகிறது. அதனாலதான் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. தாயும் நீயே தந்தையும் நீங்கே, நாங்கள் அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய குழந்தைகள். आत्मा ही पढ़ती हैं, इन आर्गन से सुनती हैं, बच्चों को ये याद भूल जाती हैं. நம்ம ஆத்மாக்கள் தான் படிக்கிறோம். நம்ம ஆத்மா தான் இந்த காதுகள் மூலமாக, இந்த ஆர்கன்ஸ் சரீரத்தின் மூலமாக கேட்கறது. ஆனா குழந்தைகள் இந்த விஷயத்த மறந்து போயிடுறாங்க. தேக அபிமானத்துல வந்துடுறாங்க. பாபா சம்ஜாத்தே ஹே தும் ஆத்மா அவினாஷி ஹோ, शरीर विनाशी है. பாபா ने समझाया है मुझे याद करो. பாபா புரிய வைக்கிறார், நீங்க ஆத்மாக்கள் அழிவற்ற ஆத்மாக்கள், சரீரம் அழியக்கூடியது. பாபா புரிய வைக்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இது உங்களுடைய கடைசி ஜென்மா. ஆனா எப்பேற்பட்ட ஜென்மா? ஹீரே துல்லிய, வைரத்துக்கு சமமான மிகவும் மதிப்பு வாய்ந்த ஜென்மா. இந்த சங்கமயுகத்துல கிடைக்கப்பட்டுள்ள இந்த கடைசி ஜென்மா. जो बाबा के बनते हैं उनका हीरे तुल्य जन्म है. तुम्हारी आत्मा शरीर के साथ परमपिता परमात्मा की बनी है. யாரு பாபாவுடையவராக ஆகிட்டாங்க அவங்களுடைய பிறப்பு தான் வைரத்துக்கு சமமாக மிகவும் மதிப்பான பிறவி. நீங்க ஆத்மாக்கள் சரீரத்தோட சேர்ந்து பரம்பிதா பரமாத்மாவுடையவராக ஆகிட்டீங்க. பரமாத்மா நிராகார் தான். ஆனா நாம ஆத்மா சரீரத்துல இருக்கும் பொழுதுதான் யாருடையவராக ஆகியிருக்கோம்? பரமாத்மாவுடையவராக ஆகியிருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜென்மம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த பிறவி வைரத்தை போன்றது. ஆத்மா हीरे जैसा बनती है, आत्मा प्योर सोना बनती है 24 कैरेट. अभी तो कोई कैरेट नहीं रहा. तुम बच्चों को सम्मुख बैठ सुनने से मधुबन की वासना आती है. நம்ம ஆத்மா இந்த பிறவி எடுத்ததின் மூலமாக வைரம் போல ஆகிட்டு இருக்கோம். ஆத்மா முற்றிலும் சுத்தமான தங்கமாக ஆகிட்டு இருக்கிறது. பாபா 24 கேரட் தங்கமாக ஆகிட்டு இருக்கிறது. ஆனா இப்போ ஆத்மாவுக்கு எந்த கேரட்டும் கிடையாது. ஆத்மாவுக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு.
பாபா சொல்றார், குழந்தைகள் நேரடியாக வந்து ஞானத்தை கேக்குறீங்கன்னா மதுபனுடைய அந்த அனுபவத்தை நீங்க செய்ய முடியும். यहाँ ही मुरली बजते हैं, बल बाबा कहाँ जाता भी है, परंतु इतना मजा नहीं आएगा क्योंकि मुरली सुनकर फिर मित्र संबंधी आदि माया के राज्य में चले जाते हैं, यहाँ तो भट्टी में रखते हो. பாபா சொல்றாங்க, பாபாவுடைய மகாவாக்கியம் மதுபன்ல சொல்லப்படுது. பாபா முரளி மதுபன்ல சொல்றார். பாபா எங்க வேணாலும் போறார். ஆனாலும் கூட அந்த அளவுக்கு குஷி ஏற்படுறதுல குழந்தைங்களுக்கு. ஏன்னா பாபா சொல்றாங்க, நீங்க எங்க உட்காந்து முரளி கேட்டாலும் சரி, ஆனா முரளியை கேட்டுட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மாயாவுடைய ராஜ்யத்துல போறீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்காது, முரளியினுடைய மஜா ஏற்படாது. பாபாவுடைய முரளி கேட்குறோம் அப்படின்னா பாபா சொல்றாங்க, பாபாவுக்கு நேர்ல முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்கும்போது மதுபனுடைய சுகத்தை நம்ம அனுபவம் பண்ண முடியும். यहाँ तो राजाई की प्राप्ति के लिए पढ़ रहे हो, यहाँ तुम रहने के लिए हॉस्टल है. பாபா சொல்றாங்க, நீங்க ராஜ்யத்தை பிராப்தியாக அடைகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப படிக்கிறவங்க ரொம்ப தீவிரமான படிப்பு, பெரிய படிப்பு படிக்கிறாங்கன்னா இப்படி ஹாஸ்டல்ல இருந்து படிப்பாங்க இல்லையா. பாபா சொல்றாங்க, நீங்க கூட பாருங்க, இங்க வசிக்கிறதுக்கான ஹாஸ்டல், மதுபன்கிறது ஹாஸ்டல். அங்க போனோம்னா பாபா மதுபன் முரளி தான் நமக்கு தெரியும். ஆனா வீட்டுல உட்காந்து ஞானம் கேட்குறோம் அப்படின்னா, வெளியிடங்கள்ல போறோம் கேட்குறோம் அப்படின்னா அங்க மாயாவனுடைய ராஜ்யத்துலதான் இருப்போம். அந்த குஷி அந்த மஜா மதுபன்ல கேட்கறது, பாபா முன்னாடி போய் கேட்கற மாதிரியான மஜா எங்கேயுமே ஏற்படாது. யஹா தும் ஸ்கூல் மே பைட்டே ஹோ. ஆனா நம்ம நேர்ல போய் ஞானம் கேட்குறோம் அப்படின்னா ஸ்கூல்ல உட்காந்து கேட்குறோம், கவனமாக கேட்போம். கோர்கன் தந்தா ஆதி குச் நஹி. நமக்கு அங்க எந்த வேலையும் கிடையாது. முரளி கேட்கறதுக்காக நம்ம சென்டர் போறோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருப்போம், முரளி மட்டும்தான் கேட்போம். எந்த வேலையும் நம்ம செய்துக்கிட்டு கேட்க மாட்டோம், முழு கவனத்தோட வாணி கேட்போம். आपस में ही चिट चैट करते रखते हैं, एक तरफ है सारी दुनिया, दूसरी तरफ हो तुम. பாபா சொல்றாங்க, நீங்க பேசினா கூட ஞானத்தினுடைய விஷயங்களை தான் உங்களுக்குள்ள பேசிக்குவீங்க. எப்போ, பாபா முன்னாடி போய் முரளி கேட்கும் பொழுது, ஸ்கூல்ல உட்காந்து படிக்கும் பொழுது. ஒரு பக்கம் முழு உலகமே இருக்கு, இன்னொரு பக்கம் நீங்க இருக்கீங்க. बाबा बैठ समझाते हैं, तुम आत्माओं का प्रीतम एक है, आत्मा ही उनको याद करती है. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், ஆத்மாக்களாகிய உங்களுடைய பிரியதர்ஷன் ஒருத்தர் தான். ஆத்மா அவரைத்தான் நினைக்கணும். பக்தியில பாருங்க எவ்வளோ அலைஞ்சீங்க. நிராகார் பாப் சே மில்லே கிளியே கியூங்கி துக்கி ஹே. நிராகாரமான பரமாத்மாவை சந்திக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ பக்தியில அலைஞ்சாச்சு. ஏன்னா துக்கி ஆயிட்டீங்க. சத்தியுகத்துல எப்படியெல்லாம் அலைய மாட்டோம், அங்கே துக்கம் கிடையாது. अभी तो कितने ढेर चित्र बनाए, जिसको जो आया वो चित्र बनाया. இப்ப பாருங்க எவ்வளோ சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. யாருக்கு என்ன வந்துச்சோ, என்னெல்லாம் தோன்றியதோ அதெல்லாம் பட விளக்கங்களாக, சிலைகளாக, சித்திரங்களாக பக்தியில உருவாக்கிட்டாங்க. गुरुओं का कितना मान है, समझते हैं जैसा गुरु लोग हैं वैसे यहाँ भी एक गुरु है. जैसे साधु वासवानी पहले टीचर था, पीछे साधु बना, गरीबों की सेवा की. குருக்களுக்கு குருமார்களுக்கு நிறைய மரியாதை இருக்கிறது நினைக்கிறாங்களா? எப்படி மற்ற ஆசிரமங்கள்ல குருமார்கள் இருக்காங்க, அதே போல இங்க கூட குரு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். பாபா எடுத்துக்காட்டு சொல்றார், இப்படி சாது வாஸ்வானி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா. முதல்ல டீச்சரா இருந்தார், டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாரா. அதற்கப்புறம் சாது ஆயிட்டார், ஒரு சன்னியாசி ஆயிட்டாரு. ஏழைகளுக்காக சேவா பண்ண போனாரு. ஆனா அவர்கிட்ட இப்ப லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கிறது. मनुष्य समझते हैं जैसा और आश्रम है वैसा ये भी आश्रम है, परंतु तुम समझते हो यहाँ बाबा आते ही हैं ब्रह्मा के तन में, जरूर ब्रह्मा कुमार कुमारियां चाहिए. மனிதர்கள் நினைக்கிறாங்களா, எப்படி உலகத்துல மற்ற ஆசிரமங்களா இருக்கு, அது போல இதுவும் கூட ஒரு ஆசிரமம், ஏதாவது குரு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், மேலேந்து பாபா வர்றாரு, பிரம்மாவுடைய சரீரத்துல வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். இங்க எந்த குருமார்களும் தனிப்பட்ட முறையில மனிதர்கள் கிடையாதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. பாபா சொல்றார், பிரம்மா உடல்ல வந்து ஞானத்தை பாபா கொடுக்கிறார். கண்டிப்பாக பிரம்மா குமார் குமாரிகள் வேணும்.
ब्रह्मा के मुख वंशावली चाहिए ना, जो रुद्र यज्ञ रचे। ये है रुद्र शिव बाबा का यज्ञ। अब एक को ही याद करना है। பிரம்மாவுடைய முக வம்சாவளிகள் வேணும் இல்லையா? ஏன்னா பரமாத்மா ருத்ர ஞான வேள்வியை படைக்கணும்னா அந்த வேள்வியை பாதுகாக்கிறதுக்கு பிராமணர்கள் வேணும். இப்ப பிராமணர்கள் எப்பேற்பட்டவங்களா இருக்கணும்? பிரம்மாவனுடைய கமல வாயின் மூலமாக ஞானத்தை கேட்டு பிறந்த பிராமணர்கள் தான் சிவனால படைக்கப்பட்ட இந்த ருத்ர ஞான யஜ்யத்தினுடைய பாதுகாப்பாளராக இருக்க முடியும். அதனால பாபா சொல்றார், பிரம்மா முக வம்சாவளிகள் வேணும் இல்லையா? ருத்ரன் சிவ பாபாவுனுடைய யஜ்யம் இது. நாம அந்த ஒருத்தரை தான் நினைக்கணும். यहाँ तो मनुष्य से देवता बनने की बात है। ऐसा कोई सत्संग नहीं जहाँ ये बात हो कि मनुष्य से देवता बनना. பாபா சொல்றார், மனிதன்ல இருந்து தேவதா ஆகுவதற்கான விஷயம் இங்கதான் இருக்கு. வேற எந்த சத்சங்கத்திலையும் மனிதன்ல இருந்து தேவதா ஆகுவதற்கான விஷயமே கிடையாது. பாபா சொல்றார், நீங்க தான் ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிறீங்க. तुम्हारी बात से मनुष्य हंसने पड़ते हैं, ये कैसे हो सकता है? फिर जब पूरा समझते हैं फिर कहते हैं कि बात राइट है. பாபா சொல்றார், உங்களுடைய விஷயத்தை கேட்டு சில மனிதர்கள் சிரிப்பாங்க. சொல்லுவாங்களே, நம்ம தான் தேவதா ஆக போறோம்னு சொல்லி பார்க்கலாம், விஸ்வத்தினுடைய எஜமான் நாங்க தான் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா சிரிப்பாங்க. இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போ ஞானத்தை முழுமையா புரிஞ்சுக்கிறாங்க அப்பதான் சொல்லுவாங்க, இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் சரியானதா இருக்கிறது. बरोबर भगवान बाबा है ना, बाबा से वर्षा मिलता है, हम विश्व के मालिक थे, अब देखो क्या हाल है. பகவான் நம்முடைய அப்பா இல்லையா? அப்பாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. என்ன ஆஸ்தி கிடைக்கிறது? பகவானே அப்பாவா இருக்கிறார்னா எப்பேற்பட்ட ஆஸ்தி கொடுப்பார்? விஸ்வத்தினுடைய எஜமானனாக ஆக்குறார். எப்பேற்பட்ட விஸ்வத்துக்கு நம்மளை எஜமானனாக ஆக்கியிருந்தார். ஆனா இப்ப பாருங்க, விஸ்வத்தினுடைய நிலைமையை பாருங்க, நம்முடைய நிலைமையை பாருங்க, எப்படி ஆயிடுச்சு. किसको भी बोलो वो तो बाबा है, स्वर्ग रचेता है, फिर स्वर्ग के मालिक क्यों नहीं बनते हो, नरक में क्यों बैठे हो. अब रावण राज्य सत्य में रावण होता ही नहीं. அஹிம்சா பரமோ தரம். பாபா சொல்றாங்க, நீங்க யார்கிட்டனாலும் சொல்லுங்க, நம்முடைய தந்தை ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர். பகவான் நம்முடைய தந்தை ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர். அப்ப நாம ஏன் ஸ்வர்க்கத்துக்கு எஜமானனாக ஆகக்கூடாது? நாம ஏன் நரகத்திலே இருக்கணும்? நாம ஏன் ராவண ராஜ்யத்திலே இருக்கணும்? ஏன்னா சத்தியுகம் என்பது ராவண ராஜ்யமே கிடையாது. அஹிம்சை என்ற பரமோதரம், அஹிம்சை என்ற உயர்ந்த தர்மத்தை உடைய உலகம்தான் ஸ்வர்க்கம், சத்தியுகம். அதைத்தான் விஷ்ணுபுரி என்று சொல்லப்படுது. परंतु समझते नहीं कि विष्णुपुरी माना स्वर्गपुरी. बच्चे जानते हो विष्णुपुरी ले जाने के लिए बाबा आकर पढ़ाते हैं. ஆனா மனிதர்கள் புரிஞ்சுக்கல, விஷ்ணுபுரி என்றாலே ஸ்வர்கபுரி என்று புரிஞ்சுக்கல. ஸ்வர்கா வேற விஷ்ணுபுரி வேற நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும், நாம விஷ்ணுபுரி போறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். பாபாவும் கற்றுக் கொடுக்கிறது விஷ்ணுபுரிக்கு அழைத்து செல்வதற்காக கற்றுக் கொடுக்கிறார். कहते हैं மாமே ஹம் யாद करो. और என்ன சொல்றார்? மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்கன்னு சொல்றார். परमपिता परमात्मा आकर ब्रह्मा विष्णु शंकर द्वारा अपना कर्तव्य कराते हैं. क्लियर लिखा हुआ है, विष्णुपुरी कहो व कृष्णपुरी कहो एक ही बात है. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா விஷ்ணு சங்கரர் மூலமாக தன்னுடைய கடமைகளை செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார். தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. விஷ்ணுபுரின்னு சொன்னாலும் சரி, கிருஷ்ணபுரின்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒண்ணுதான். லக்ஷ்மி நாராயணன் தான் குழந்தை பருவத்துல ராதே கிருஷ்ணாவாக இருப்பாங்க. ஏ பிரஜாபிதா பிரம்மா தோ சாக்காரி ஹேனா, सूक्ष्म वदन में तो प्रजापिता ब्रह्मा नहीं कहेंगे. प्रजापिता ब्रह्मा द्वारा अडॉप्शन होती है. பிரஜாபிதா பிரம்மா சாக்கார மனித ரூபத்தில் இருக்கக்கூடியவர். சூக்ஷ்ம வதனத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரஜாபிதா என்று சொல்ல முடியாது. ஏன்னா பிரஜைகளுக்கு பிதா பிரம்மா, அவர் மூலமாகத்தான் பிரஜைகளை அடாப்ஷன் தத்தெடுக்கப்படுகின்றது. பாபா அப்பனா பனாத்தே ஹே, பிரம்மா மூலமாக தான் சிவபாபா என்ன பண்றார்? நம்மை அவருடையவராக ஆக்கிக்கிறார். எவ்வளவு ஈஸியான விஷயம் பாருங்க.
இந்த சாக்கார உலகத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவை தான் பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லலாம். வதனத்துல இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரஜாபிதா என்று சொல்ல முடியாது. பாபா சொல்றார், திருமூர்த்தி படத்தை மட்டும் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, ஏன்னா அதுல எழுதப்பட்டிருக்கிறது गाते भी हैं ब्रह्मा द्वारा स्थापना, परंतु त्रिमूर्ति ब्रह्मा का बाबा शिव को गुम कर दिया है. பாடுறாங்க, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பிரம்மா மூலமாக ஸ்தாபனைனா பிரம்மா மூலமா யார் ஸ்தாபனை பண்றாங்க? சிவபாபா தானே. ஆனா சிவபாபாவை மறைச்சிட்டாங்க, திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்லிட்டாங்க. तुम समझते हो वो निराकार परमपिता परमात्मा है, ये है பிரஜாபிதா பிரம்மா. நாம புரிஞ்சிட்டு இருக்கோம் சிவபாபா நிராகாரமானவர், பரம்பிதா பரமாத்மா. ஆனா இவர் யாரு? பிரஜாபிதா பிரம்மா. பிரம்மாவை தேவதான் கூட சொல்றாங்க. தேவதா தப் கஹெங்கே ஜப் சம்பூர்ண ஃபரிஸ்தா பன்தே ஹே. ஆனா தேவதான் எப்ப சொல்ல முடியும்? எப்ப பிரம்மா கூட சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆகிறார், அப்பதான் நம்ம அவரை தேவதான் சொல்ல முடியும். இப்போ யாரையும் நாம தேவதான் சொல்ல முடியாது. தேவதைகள் என்றாலே சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவங்க, தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்கள். ब्रह्मा विष्णु शंकर देवताए नमः कहते हैं, न कि ब्रह्मा परमात्माए नमः कहते हैं. जब इन्हों को ही देवता कहते हैं, फिर अपने को परमात्मा क्यों कहते हैं? பாபா சொல்றாரு, பிரம்மா விஷ்ணு சங்கரர் தேவதாய நமக என்றுதான் புகழ் பாடுறாங்க. பிரம்ம பரமாத்மாய நமகன்னு சொல்றதுல பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமகன் தான் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, இவங்களவே தேவதான் தான் சொல்றீங்க அப்படின்னா அப்ப தன்னை மட்டும் ஏன் பரமாத்மான்னு சொல்லிக்கிறீங்க? सब परमात्मा के रूप हैं, ये कैसे हो सकता है? பிரம்மா விஷ்ணு சங்கரரையே தேவதான் நீங்க சொல்லும் பொழுது தன்னை மட்டும் ஏன் பரமாத்மான்னு சொல்லிக்கிறீங்க? எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறார், அனைத்தும் பரமாத்மானுடைய ரூபம். இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? ये भी ड्रामा में नूंद है, उनका कोई दोष नहीं. பாபா சொல்றார், இதெல்லாம் இப்படி சொல்லணுங்கிறதும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. யாரை நாம குறை சொல்லவே முடியாது, யார் மேலே இதற்கான தோஷம் கிடையாது. अब उनको रास्ता कैसे बताएं? भक्त सब भूले हुए हैं, किस्म किस्म के अदाक रास्ते बताते हैं. பாபா சொல்றார், அவங்களுக்கெல்லாம் வழி காட்டணும். யாரெல்லாம் இந்த மாதிரி பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, தேவதான்னு சொல்றாங்க, அவங்களுக்குலாம் வழி எப்படி காட்டுறது? ஏன்னா பக்தர்கள் அனைவருமே மறந்து போயிட்டாங்க. அங்கே எங்கேன்னு பல வழிகள்ல போயிட்டு பலவிதமான வழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. अब बाबा समझाते हैं मौत सामने खड़ा है. பாபா புரிய வைக்கிறார், மரணம் எதிரில் இருக்கிறது. ஆனா உலகத்துல இருக்க மனிதர்கள் பலவிதமான வழிகள்ல போயிட்டு இருக்கிறாங்க, பலவிதமான வழி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எதை நினைச்சிட்டு பாபா சொல்ற, மரணத்தை முன்னாடி வச்சுட்டு இப்படி இருக்கிறாங்க மனிதர்கள். ஆஸ்தி எடுக்கணும்னா சிவ பாபாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும், ஆனா பிரம்மா மூலமாகத்தான் பாபா கொடுக்கிறார். பிரம்மா இல்லாம शिव बाबाट आस्ती கிடைக்காது. सब उस एक प्रीतम को बुलाते हैं. मैं कलब कलब इस संगम पर आता हूँ, मैं हूँ भी बिंदी, बेंटते को कैसे करते हैं. அந்த பரமாத்மாவை தான், அந்த பிரியமானவரை தான் எல்லாரும் நீ கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றார், நான் கல்பா கல்பா சங்கம் யுகத்துல வரேன், நான் இருப்பதே புள்ளி வடிவமாக இருக்கிறேன். பாபா ஒப்பிட்டு சொல்றார், தன்னுடைய ரூபத்தை புள்ளியோட ஒப்பிடுறார். பாபா இவ்வளவு சின்ன ஆத்மா பாருங்க, அந்த ஆத்மாவுக்குள்ள அழிவற்ற பாட்டு நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கு. ஏ குதரத்து ஹே, அச்சா இது அதிசயமானது, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार, धारणे का है मुख्यमान सारम. अपने को आत्मा समझ दिल की प्रीत एक बाप से लगानी है. ये दुनिया कोई काम की नहीं, इसलिए इसे बुद्धि से भूल जाना है. முதல் பாயிண்ட், தன்னை ஆத்மா என்று புரிந்து உள்ளத்தினுடைய அன்பை ஒரு பாபாவிடம் வைக்க வேண்டும். இந்த உலகம் எந்த வேலைக்கும் ஆகாதது,
ஆகையால் இதிலிருந்து இந்த பழைய உலகத்தை புத்தியால் மறந்துவிட வேண்டும். सेकेंड पॉइंट, अपने जीवन को हीरे तुल्य बनाने के लिए एक बाबा पर पूरा पूरा फिदा होना है. मेरा तो एक बाबा दूसरा न कोई, ये पाठ पक्का करना है. தன்னுடைய வாழ்க்கையை வைரத்தை போன்று உருவாக்குவதற்காக ஒரு பாபாவிடம் முழுமையிலும் முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். எனக்கு ஒரு ஸ்ரீ பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த பாடத்தை पक्का பண்ணுங்க. वरदान, समस्याओं के पहाड़ को उड़ती कला से पार करने वाले தீவிர புருஷார்த்தி பவ. வரதானம், பிரச்சனைகள் என்ற மலையை பறக்கும் கலையினால் கடந்து செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். जैसा समय की रफ्तार तीव्र गति से सदा आगे बढ़ती रहती है, समय कभी रुकता नहीं. यदि उसे कोई रोकता भी चाहे तो भी रुकता नहीं. समय रचना है, आप रचयिता हो. பாபா சொல்றாங்க, இப்படி பாருங்க, நேரம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. இப்போ நேரத்தினுடைய வேகத்தோட நாம சதா என்ன ஆயிட்டு இருக்கணும், முன்னேறிட்டே இருக்கணும். நேரம் ஒருபோதும் யாருக்காகவும் நிக்கிறதே கிடையாது. ஒருவேளை நேரத்தை யாராவது நிப்பாட்டணும்னு நினைச்சீங்கன்னா நிப்பாட்ட முடியுமா? முடியாது இல்லையா? பாருங்க, நேரம் உங்களுடைய படைப்பு, அது கூட யாருக்காகவும் ஒருபோதும் நிக்கிறது கிடையாது. நேரத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அது படைப்பு தான். ஆனா நாம யாரு? படைப்பாளர். इसलिए कैसे भी परिस्थिति अथवा समस्याओं के पहाड़ भी आ जाएं तो उड़ने वाले कभी रुकेंगे नहीं. ஆகையால் எப்பேற்பட்ட குழப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் மழை போல வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் மழை போல வந்தாலும் கூட பறக்கக்கூடியவங்க ஒருபோதும் நிற்க மாட்டார்கள். अगर उड़ने वाले चीज बिना मंजिल के रुक जाए तो एक्सीडेंट हो जाएगा. तो आप बच्चे भी तीव्र पुरुषार्थी बन उड़ती कला में उड़ते रहो, कभी भी तकना और रुकना नहीं. பாபா சொல்றாங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, பறக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு, பறக்கக்கூடிய ஃப்ளைட்டு பாதி பறந்துட்டு இருக்கும் போதே நிக்குது அப்படின்னா என்னாகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். ஏறினா அது இறங்கிடணும் இல்லையா? அதே போல நீங்க கூட பறக்கக்கூடிய குழந்தைகள், பறக்கும் கலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் தீவிர முயற்சியோட பறந்துகிட்டே இருங்க. பறக்கும் கலையில ஒருபோதும் களைப்படையாதீங்க மற்றும் நிற்கவும் கூடாது. ஸ்லோகன், याद की वृद्धि से वायुमंडल को पावरफुल बनाना यही मनसा सेवा है. நினைவினுடைய விருத்தியினால் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க வேண்டும். இதுதான் மனதினால் செய்யக்கூடிய சேவை. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க, பழைய உலகம், பழைய சரீரத்தின் மேல எந்த ஒரு மகிழ்ச்சி குஷி என்பதே கிடையாது. ஆகையால் வாழ்ந்து கொண்டே இறந்து பாபாவுடையவராக ஆகிடணும். பாபா என்ன டைட்டில் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார்? உண்மையான விட்டில் பூச்சியாகுங்கள். பாபா கிட்ட முழுமையாக அர்ப்பணமாகக்கூடிய விட்டில் பூச்சியாக ஆகணும். ஒரு பாபாவை தவிர வேற யாரும் கிடையாது என்ற பாடத்தை பக்கா பண்ணிக்கணும். சங்கம் யுகத்துல கிடைச்சிருக்கூடிய இந்த வாழ்க்கை வைரத்துக்கு சமமான வாழ்க்கை. அந்த வைரம் போல ஆக்கிக்கணும்னா பாபா கிட்ட முழுமையாக நம்மை அர்ப்பணம் செய்யணும். இன்றைய நாளிற்கான ஸ்வமானம், நான் சுப சங்கல்பம் உடைய பவித்திரமான ஆத்மா. நான் சுப எண்ணங்கள் உடைய பவித்திரமான தூய்மையான ஆத்மா. பாபா கிட்ட நம்ம கொடுத்த முதல் உறுதிமொழி, பாபா எப்போ நீங்க இந்த உலகத்துக்கு வந்துடுறீங்களோ அப்ப நான் எல்லா தொடர்புல இருந்து விடுபட்டு உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தான் சாப்பிடுவேன், உங்க கூட தான் உட்காருவேன், எனக்கு உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. ஆகையினால இந்த ப்ராமிஸ் நம்ம பாபா கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த உறுதிமொழியில முழு கவனம் வைப்பது என்றாலே தூய்மையை தாரணை செய்வதாக ஆகும். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் கிடையாது, உங்க கூட தான் சாப்பிடுவேன், உங்க கூட தான் நடப்பேன், உங்க கூட தான் உட்காருவேன், எங்க போனாலும் எனக்கு நீங்க மட்டும்தான் பாபா என்று பாபாவுடைய தொடர்பிலேயே இருப்பதான்
தூய்மையை தாரணை செய்வதாக ஆகும். ஓம் சாந்தி. பல நண்பர்களோட நாம் அனுபவம் பண்ணியிருப்போம். ஆனால் இறைவனை நண்பனாக்கி ஒரு மாற்றத்தை பாருங்க. You might have experiences with many friends. Now make God your friend and see the difference.